வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வைரவ பழனிச்சாமி. நம்ம ஏதாவது புது விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்க? எத்தன பெர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும்? அப்படிங்கிறத பத்திய ஒரு சின்ன அனலைசிஸ். இது என்ன சோர்ஸ் அப்படின்னா, எல்லாமே யுபிஎஸ்சியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ். ஆக்சுவலா யுபிஎஸ்சியோட ஆனுவல் ரிப்போர்ட் எப்போ வரும்னா, நார்மலா இப்ப 2024 எக்ஸாம் முடிஞ்சு 25 ரிசல்ட் வந்துடுச்சு. இதோட ரிப்போர்ட் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்ப நம்மட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா, 2021 எக்ஸாம் 2022ல ரிசல்ட் ரிலீஸ் ஆனது. சரிங்களா? ஸோ இட்ஸ் அபவுட் எப்பவுமே ஒரு 2 இயர்ஸ்ல அ கேப் அல்லது 3 இயர்ஸ் கேப் இருந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 5 ரிப்போர்ட் அத நம்ம ரிப்போர்ட்ட ஜஸ்ட் டைரக்ட்டா நம்ம பாரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ண போறோம் நெறைய. பட் இப்போ டைரக்ட்டா ஒரு 5 டேபிள் இட்ஸ் லைக் 17, 18, 19, 20, 21 5 ஆண்டுகள்ல எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க? என்ன வயசுல பாஸ் பண்ணாங்க? அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அவங்க எதுவா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இத மட்டும் பார்க்க போறோம். அப்புறம் வயசு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டு அனலைசிஸ் வி ஆர் கோயிங் டு பிரிங் ஃபார் தி ஆஸ்பிரண்ட்ஸோட நாலேஜுக்காக. ஏன்னா இது அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வலுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக பயன்படும் என்ற ஒரு காரணத்துக்கு நம்ம செய்கிறோம். வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது 2018, 19 ரிப்போர்ட்டுங்க. சி எல்லா இதுலேயுமே டேபிள் 8C தாங்க இது. எல்லா இதுலேயுமே டேபிள் 8C. நம்பர் ஆஃப் கேண்டிடேட், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் மெய்டு பை தி ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ். நல்லா பார்த்துங்க, ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் 2017. அப்படின்னா 2018 ரிசல்ட். சரிங்களா? அப்போ 18, 19, 20, 21, 22 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 5 ஆண்டுகள். சரிங்களா? சரி. இப்போ இதில் நம்ம பேசின அந்த டாப்பிக்கில் மெயினான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ். இதில் கம்யூனிட்டி அண்ட் ஜெண்டர் இருக்குது. நம்ம அந்த 5 ரிப்போர்ட்டையும் கரெக்டாக 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்துருவோம். ஸோ எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பார்த்தீங்கன்னா மேல் 5%, ஃபீமேல் 6.7%. ரைட். எஸ்டி மேல் 4.8% அண்ட் ஃபீமேல் யாருமே இல்லை. ஓபிசி மேல் 6.6%, ஃபீமேல் 8.1%. 8.1%. Then general male 8%, female 9.5%. as a total பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இடபிள்யூஎஸ் இல்லை, அடுத்து இடபிள்யூஎஸ் 99 வரும், பார்ப்போம். ஸோ 6.9 தான் மேல், 8.3 தான் ஃபீமேல். டோட்டலாக 7.2. டோட்டலாக இப்போ எப்படின்னா 7.2 எப்படி கணக்கு பண்ணுறது? ஒரு 1000 பேர்னா 72 பேர் தான் தன்னுடைய முதல் முயற்சியில் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த 7.2% வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நீங்கள் உழைத்து பார்க்க வேண்டும். சாரி, இது இந்த ஒரு ரிப்போர்ட். நான் வில் கோ டு நெக்ஸ்ட் ரிப்போர்ட். இது 18, 19, 20. பட் 2020 மெயின் எக்ஸாமினேஷன் 2019 ரிசல்ட் வந்தது. எஸ்சி மேல் 6.12, ஃபீமேல் யாரும் பாஸ் பண்ணல. எஸ்டி இன்ஃபேக்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபீமேல் யாரும் பாஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. ரைட். எஸ்டி மேல் 7.84% அண்ட் ஃபீமேல் 0%. ஃபீமேல் 0%. அண்ட் ஓபிசி இட்ஸ் 6.7%, female 6.82%. And general, it is 9.28% and female 11.11%. In fact,
ஜென்ரலில் உமன் தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ், டபுள் டிஜிட்டு 11.11 2019. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டோட்டலில் இட் இஸ் 7.92 மேல்ஸ், ஃபீமேல்ஸ் 7.77 அண்ட் ஓவரால் 7.88. ஓவரால் 7.88. ஸோ ஃபீமேல் வந்து மேலை விட கம்மியான ஒரு இதில் இந்த இயரில் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். இது 2019. ஸோ 20 வந்த ரிசல்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின் எஸ்சி மேல் 2.9%, ஃபீமேல் 3.6%, எஸ்டி 3.6% மேல், ஃபீமேல் 9.1%, 9.1%. அண்ட் ஓபிசி மேல் 8.3%, ஃபீமேல் 9.6%, 9.8%. So this is a report 2021, right? Then EWS, இதெல்லாம் EWS வருது சரிங்களா. இதில் EWSல வந்து மேல் 8.4%, ஃபீமேல் அதில் இல்லை, அந்த வருஷம் 0. ஜென்ரல் 7.8%, ஃபீமேல் 12.8%. அண்ட் ஓவராலில் மேல் 7% அண்ட் ஃபீமேல் 10%, டோட்டலாக 7.7%. ஸோ இந்த பாசிங் பர்சன்டேஜ் கடந்த ஆண்டை விட ஆன் ஆவரேஜ், ஸோ ஆவரேஜை விட மேலை விட ஃபீமேலோட ஏஜ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்க இதில் அதிகமாகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம மனசில் வச்சக்கூடிய ஒரு டேட்டா. அடுத்தது ஆனுவல் ரிப்போர்ட் 2021-22 பாருங்கள். எஸ்சி 5.5% அண்ட் 15.6% ஃபீமேல். தென் எஸ்டி மேல் 5.7%, ஃபீமேல் 25%. ஓபிசி மேல் 4.5%, ஃபீமேல் 10.3%. இடபிள்யூஎஸ் மேல் 5.7%, ஃபீமேல் 11%. ஸோ ஃபீமேலோட ஆதிக்கம் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அதிகமாகிட்டு இருக்குது இந்த கடந்த 2 வருடங்களில். ஓவரால் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மேல் 10.8, ஃபீமேல் 10.7, கொஞ்சம் குறைச்சி. அண்ட் ஓவரால் டோட்டலில் பார்த்தீங்கன்னா மேல் 7.1%, ஃபீமேல் 11.8%, நேஷனல் ஆவரேஜ் 8.4%. ஸோ எகெயின் கடந்த ஆண்டை விட பெண்களுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணுறவங்க 11% ஆயிடுச்சு. இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்குது, ஒரு ரிப்போர்ட் இருக்குது, பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் 2021 எக்ஸாம் சரிங்களா. எஸ்சி பாருங்கள், எஸ்சி 7.3% மேல், ஃபீமேல் 20.8%. எஸ்டி மேல் 13.3%, ஃபீமேலும் 13.3%. அண்ட் ஓபிசி மேல் ஜஸ்ட் 3.5%, ஃபீமேல் 6.8%. தென் இடபிள்யூஎஸ் மேல் 1.6%, ஃபீமேல் 17.6%. ஜென்ரல் மேல் 9.5%, ஃபீமேல் 6.9%. அண்ட் ஓவரால் மேல் 6.8%, ஃபீமேல் 9.9%. அண்ட் நேஷனல் ஆவரேஜ் 7.6% பாஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பெண்கள் முதல் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி வர்றது மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஓகே, ஸோ எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு இது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இவ்வளோதான் கேட்டதுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி நிறைய அனலைசிஸ் நம்ம வந்து யூபிஎஸ்சி அனலைசிஸ் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். இது வந்து தயார் பண்ணுற மாணவர்களுக்கு, போட்டியாளருக்கு மிக்க உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.